யாழ்ப்பாணத்துல இதுவரைக்கும் நாங்க பார்க்காத கோடி ரூபாய் பெருமதியான ஒரு ஃப்ளவர் கார்டன் தான். ஸோ இது வந்து வெறுமனே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் தான் அதை காணிச்சிருக்காங்க, இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு அழகுல வந்து செய்யலாம். அந்த பக்கமும் பூமரங்க, இந்த பக்கமும் பூமரங்க, நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பூமரங்களை நட்டு வைக்கிறது கூடிய மாதிரியான அந்த சட்டிகள் வந்து செய்து வச்சிருக்காங்க. இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. நட்டு வீட்டில் கொண்டு ஹாலில் போயிட்டு நான் வாழ்க்கையில இப்படியான தோடையை பார்த்ததே கிடையாது. கிரீன் அண்ட் ஜெலோ ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. காய்க்குதா இங்க பாருங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் மலையத்துல தான் செய்வாங்க. இந்த சின்ன மரத்துல எவ்வளோ ஆரஞ்சுன்னு சொல்லி இன்னும் பழக்கல கிலோ கணக்கில் தொங்குது. கிலோ கணக்கில் தொங்குது. அந்த ஐயா அந்த அப்பிள் மரத்தை இங்க தான் வாங்கினாராம். ஆமாங்க. அப்ப இந்த அப்பிள் மரத்தை தேடி இங்க வந்திருக்கோம். ஆமாங்க. இதுதான் அந்த அப்பிள். ஐயா விட்டு இருந்த அப்பிள். ஐயா விட்டு இருந்த அப்பிள் இதுதான். குதிரையா அது? ஆமா, குட்டி குதிரை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கொடி வகைகள் அடுக்கில் இருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே சின்னதாகவே இருக்கும். இது வந்து கொடியா? ஆமா, இது அப்படியே திருப்பி விடையக்க விழுந்துச்சுண்டா. மேங்கோ ரெட் மேங்கோ இங்க பாருங்க, வித்தியாசமான குரோட்டனையே குடை மாதிரி இருக்கு. ஒவ்வொன்று கத்தாழை கள்ளி எல்லாம் அப்படியே அதை பார்க்கறதுனே தெரியல, அடுக்கி வச்சிருக்காங்க. பூவில் வந்து நாங்கள் இந்த அலரி பூக்கள் தான் ஆயிரத்துக்கு வந்து போவோம். இது அப்படியே பைப் கொண்டு கட்டி அப்படியே வளைச்சி விட்டா இதெல்லாம் வந்து ஒரு வாழை இனங்கள். அதுக்குள்ள நிறைய வாழைகள் இருக்கு. ஆப்பிரிக்கா அங்காளபுரத்தில் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த அதாவது இலங்கைக்கு குறித்தான மரங்கள் மட்டும் இங்கே கிடையாது, வேற கண்ட்ரிக்குரியதும் இருக்கு. ஒவ்வொரு சைஸ்லயும் வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க யாழ்ப்பாணத்துல தேடி பிடிச்சு வந்திருக்கிற ஒரு கோடி ரூபாய் பெருமதியான ஒரு ஃப்ளவர் கார்டன் தான் இது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா ரீசெண்டாக நம்ம சேனல்ல எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு அழகான ஆப்பிள் தோட்டம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்கிட்டையும் மன்னிவு கேட்டுக்கிறோம்பா. நான் வந்து முன்ன பின்ன வந்து ஆப்பிள் தோட்டத்தை வந்து பார்த்து ஆப்பிள் மரத்தை வந்து பார்த்தே கிடையாது. ஆப்பிள் பழத்தை கூட சாப்பிட்ருக்கேன், பட் வந்து மரத்தோட சேர்த்து பார்த்தே கிடையாது. அங்கங்கே வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன், ஆனால் நேரில் பார்த்தே கிடையாது. அப்போ அந்த ஐயா என்கிட்ட சொன்னது வந்து இதான் ஏன் ஆப்பிள் என் தோட்டத்துல காய்ச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமா, பச்சை ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி அவரு இவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. இவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. 2 பேரும் போய் பார்த்தோம், ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணீங்க, எப்பா அது ஆப்பிள் கிடையாதுப்பா, அது வந்து இழந்த பழம், பெரிய இழந்த பழம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி எனக்கு தெரியாது. ஸோ வந்து மன்னிச்சிருங்க. ஆனால் தெரியாத வந்து எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துறீங்களா, அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஆகையினால இன்னைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தேடி பிடிச்சு வந்துருக்கிற ஒரு கோடி ரூபாய் பெருமதியான ஒரு ஃப்ளவர் கார்டன் தான் இது. ஸோ வந்து ஆமா, அதோட பேர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா USA ஃப்ளவர் கார்டன். பிரதான வீதி கண்டி ரோட்ல 158 கண்டி ரோட்டு நுணாவில் சாவக்கச்சேரி இருக்காங்க. இது இருக்குது. ஸோ கோடி ரூபாய் பெருமதியான ஒரு பெருதுக்கு நாங்கள் இங்கே வந்துடுங்க. அரைவாசி காரணம் அந்த ஐயா அந்த அப்பிள் மரத்தை இங்கே தான் வாங்கினாராம். ஆமாங்க. அப்ப இந்த அப்பிள் மரத்தை தேடி இங்கே வந்திருக்கோம். ஆமாங்க. வந்த இடத்துல தான் எங்களுக்கே கிளியர் ஆகிட்டு அந்த கார்டன்காரன் என்ன சொன்னார், இது அது அப்பிள் மாதிரி இருக்கிற ஒரு இழந்த மரம்னு சொல்லி அதை அவர் அப்பிள் என்று அவரே கற்பனை பண்ணி அது அப்பிளாவே மாறிட்டு ஓகே ஏதோ எல்லாட்ட எங்களுக்கும் கிளியர் ஆகின மாதிரி இருக்கும், பார்க்குறாங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த மரத்தை நாங்கள் இங்கேயும் காட்ட தயாராக இருக்கோம். அதே அப்பிள் மரத்தை காத்துவாகல அடிச்சு விட்டீங்க பாத்தீங்களா? கதை உண்டு. அவரு கனவு கண்டார்ட்டு. அவரு கனவு கண்டது வேற விஷயம். அவரு கண்ட கனவை நீங்களும் கண்டுக்கிட்டு எங்க கிட்ட வந்து சொல்லி உலகத்து பூரா நம்ப வைக்கிற மாதிரி கனவு காண வச்சு அதை கிளியர் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கோம். அவர் இங்கே தான் அந்த மரத்தை வாங்கியிருக்காராம். அப்போ நாங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாம்புக்கு வந்திருக்கோம். இந்த பாம்பையும் பார்ப்போம். இந்த பாம்புல தேவையானது எல்லாம் இருக்கு. பார்ப்போம் இந்த பாம்பு. ஓகே, யாழ்ப்பாணத்துல இது வரைக்கும் நாங்க பார்க்காத கோடி ரூபாய் பெருமதியான ஒரு ஃப்ளவர் கார்டன் தான் வந்து இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சுத்தி முத்தி என்னென்னலாம் இங்க இருக்கு, உங்க வீட்டுக்கெல்லாம் என்ன மரங்களை கூட்டி போய் என்ன மரங்கள்லாம் கொண்டு போய் நட்டு பயன்பெறலாம் அப்படிங்கிறத முழுக்க இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மரத்தோட பிரைஸும் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியலன்னா சொல்ல மாட்டோம். வீடியோ கண்டினியூவா பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆகையினால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. அதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அது அங்கல்ல சைட்ல இருக்கும், ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல வெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூவா வீடியோக்குள்ளார போலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ரொமோஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கரெக்டானது லொக்கேஷன் நான் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே வந்து இந்த பக்கம் போனால் எப்பனா இந்த பக்கம் போனால் சாவக்கச்சேரி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் இவங்களோட இந்த ஒரு கார்டன். ஸோ உள்ளே வந்து இருக்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது இது உங்களோட இவங்க உரிமைக்காரங்க யாராச்சும் வேணும். ஆனால் உரிமையாளர் வந்து இப்போ பிஸியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண யாருமே கிடையாது. ஸோ கண்டதெல்லாம் புழுவுறதுக்கு நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கண்ணனு. ஸோ அவர் எல்லா விஷயங்களையும்
வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதில் நல்லது எது, உண்மை எது, பொய் எது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. முன்னாடி அப்புள் தோட்டத்தில் எப்படி தான் புழுட்டிங்க. ஸோ வந்து என்னதான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணியிருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை ட்ரீ எடுக்கும்போது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். அதனால் இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு டைம் கிடைக்கல. பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கமும் பூமரங்க, இந்த பக்கமும் பூமரங்க, நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூமரங்களை நட்டு வைக்கிறதுக்கூடிய மாதிரியான அந்த சட்டிகள் வந்து செய்து வச்சுருக்காங்க. ஸோ விதவிதமான வித்தியாசமான ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் வந்து நிறையவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் பாக்ஸ் மாடலு, இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் ரவுண்டு மாடலு, இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் மரக்கட்டை மாடலு, இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம இருக்கிறதுக்குரிய கார்டன் சைடில் இருக்கிறதுக்கான டேபிள் அந்த சேர் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சைஸு இங்கே பாருங்கள், இதை பார்த்தாலே வந்து மரக்கட்டமாக இருக்கும். அண்ட் இதுக்குள்ள மண்ணை நிரப்புறோமா, பசலைகளை போட்டோமா, ஒரு மரத்தை வச்சோமா, அப்படியே நடு வீட்டுக்குள்ளார கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது நீ காசு ஓட்டிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. எங்களோட சேனலில் வந்து அந்த இது கிடையவே கிடையாது. ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அண்ணன் அந்த இயந்திரங்கள் செய்கிற அண்ணன் அவர் வீடு எடுக்க போனப்போ வந்து சில விஷயங்கள் வந்து எங்களால் கண்டறியப்பட்டோம், வெளியில இருந்து கேட்டறியப்பட்டோம். என்ன சொன்னால் இங்கே நிறைய பேர் வந்து காசு வேண்டிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி வந்து, பட் எங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் கிடையாது. ஏன்னு சொன்னால் காசு வேண்டிட்டு நல்லா இல்லாத விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் போட்டுட்டு போனோம்னா நாளைக்கு அதை போய் 4 பேர் பார்த்து ஏமாந்தாங்கன்னு சொன்னால் அந்த பாவம் எங்களுக்கு சும்மா விடாது. ஆகையனால வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா அது நல்லதுன்னா அது 4 பேருக்கு உபயோகப்படும்னா அதை வந்து கண்டிப்பாக இது உள்ளபடி நாங்கள் வந்து வீடியோ பண்ணி போடுவோம். அதனால் வர வருவாயை வந்து நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு விஷயம் 4 பேருக்கு இப்போ அந்த பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நாங்கள் பண்ணுவோம். அப்படி தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இதை காண்பிச்சது கூட பார்த்தீங்கன்னா கண்ணண்ணா தான். என்ன சொன்னால் நான் வந்து அங்கே அண்ணாட கோயிலில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வில்வ மரம், கருங்காலி மரம், சந்தன மரம் 3 மரம் வேண்டி வச்சுட்டேன். 4ஆவதாக ஒரு ருத்ராட்ச மரம் வேண்டி சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ எங்கே நான் வேண்டலாம்னு சொல்லும்போது அவர் சொன்னால் இப்போ கார்டன் இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். வந்து பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுவும் கார்டன் சைடில் வைக்க வேண்டிய ஒரு டேபிள் தாங்க. அதுவும் வந்து வித்தியாசமாக கிளாஸ்லாம் வச்சு உள்ளே வந்து அந்த கற்கள்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கார்டனில் வச்சோன்றது செம்ம அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாட வீட்டு இருந்த மாதிரி வந்து முயல், கொக்கு, கிளி அது எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மினி கார்டனை வந்து நம்ம மேக் பண்ணி வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும், மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும்ல. அதுக்காக வேண்டியது அவ்வளோ பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கூட இது வந்து அந்த மோட்டரில் தண்ணி வாட்டர் பம்ப் பண்ணுது. அது ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்துருக்கு, ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸை சொல்கிறது தான் ஆள் தேவை. பட் வந்து ப்ரோ பிஸியாக இருக்காப்புல. இதெல்லாம் இங்கே இருக்குது, அதை பாருங்கள். இதெல்லாம் லைட்டிங் செட்டப்போட வந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூச்சட்டிகளை வந்து இங்கே மேக் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சைஸு, பெரிய சைஸு அப்படி சொல்லி, பெயிண்டிங் பண்ணது, பெயிண்டிங் பண்ணாது அப்படி சொல்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு வடிவிலலாம் இருக்குது. அது எந்த பக்கம் வைக்கிறது என்ன வடிவம் இருக்கானா. இதெல்லாம் வந்து இன்னும் பெயிண்டிங் பண்ணலை, வெயிட் கம்மி தான், ஈஸியாக நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். நம்ம உடைச்சா நம்ம காசு கொடுக்கணும் இதுக்கு, ஏன்னா அதுக்கும் இதுங்களுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ளக் பண்ணுறது மட்டும் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லேயும் இருக்குது, ஆனால் வெயிட் இல்லை. உண்மையில் நான் நினச்ச மாதிரி வெயிட் இல்லை. ஆமாம், நான் கொண்டு போயிருந்தேன் அதுக்காக. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா நிறைய வித்தியாசமானது நிறைய பூச்சட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நீங்களாம் வந்து பூச்சட்டிலாம் தேடிட்டீங்கன்னா இங்கே வந்து வித்தியாசமானது நிறையவே இருக்குது. இங்கே வந்து வண்டிட்டு போகலாம். ஓகே, இந்த செக்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். அதாவது பூ மரங்கள், பழ மரங்கள், காய் மரங்கள், இந்த மரங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு செக்ஷனுக்கு வந்து போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் அப்படி இடது பக்கத்தெல்லாம் சாமி கொண்டு போவோம். அதே மாதிரி இடது பக்கத்தில் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ட்ரீ பண்ணி போகிறோம். முன்னாடி வந்து அங்கே பார்த்துருப்பீங்க அந்த வாட்டர் நம்ம பிடிச்சி வச்சு அதை இது செய்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்துருக்கு, அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கங்களில் வந்துட்டு இதுக்கு பேர் என்ன, தொப்பிக்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படி தான். தொப்பியா பொப்பியா பேர் தெரியாது. நாங்கள் பிள்ளையா சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்டில் சொல்லுங்கள். நான் எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் தெரியலன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மரம், அதோட பேர் தெரியாது. அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மூங்கில்னோ, அந்த மூங்கில்கிட்ட பேர் வந்து என்னென்னு தெரியாது. மூங்கில் பல ரகம் இருக்குது, அதில் ஒரு ரகம் தான் அந்த ரகம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அலரியோட ரகம். இது என்ன அலரி அப்படிங்கிறது வந்து தெரியாது. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரோடுகளில் வந்து வைப்பாங்கல்ல, நடுவில் வந்து ரோட்லலாம் இதான் வைப்பாங்க. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படி கித்துள் மரம் மாதிரி தான் கிட்டத்தட்ட சேம். அப்படி அதே வடிவில் வந்து இருக்கும். அப்படியே தலைவர் அங்கே என்ன செய்கிறாரு? இது பச்சை ஆப்பிளா? உருட்டிங்கயா, முன்னாடி உருட்டி திட்டுன்றது போதாமல் இப்போ வர உருட்டுங்க. ஸோ இது வந்து ஜேம் மரம். இது தோட்டக்காரங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அது நடு வேலையில் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் என்ன மரம்னு தெரியுமே? இங்கே மரம் கட்டையே பாருங்க, அடியே எதிர அடியே. ஓ, வித்தியாசமா இருக்கு. ஆப்பிரிக்கா அங்காளி பக்கத்தில் இருக்கு. ஆமாம். அந்த அதாவது இலங்கைக்கு உரித்தான மரங்கள் மட்டும் இங்கே கிடையாது, வேற கண்ட்ரிக்குரியதும் இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான வாழை மரம். அது வந்து நம்ம அழகுக்காக வேண்டி நாட்டுறது. இப்போ வந்து நாங்கள் எப்படி பார்ப்போம், முதல்ல இதில் இருக்கு இந்த செக்ஷன் இந்த இருக்கு. இதில் வந்து வீட்டுக்குள்ள வைக்கிற மரங்கள், வீட்டுக்குள்ள அதாவது வந்து பூக்காது வடிவுக்கு வைக்கிற
மரங்கள். வீட்டுக்குள்ள மட்டும் தான், வெளியில வைக்கலாதா? அது எங்களோட சாய்ஸ். சரியா? ஓகே. அடுத்த செக்ஷன்ல இருக்கிறது வந்து பூக்குற மரங்கள். ஆஹா. அதுக்கு அடுத்த செக்ஷன்ல இருக்கிறது இந்த கருவா, அதுகள், இந்த அப்படியான வாசனை தெரியுங்களா? அப்படியான அங்கே இருக்கிற பிலாமா, காய் பழங்கள், அப்பிள் மரம். ஓகே. மற்றது தோட்டம், பேபி ஓகே. என்னன்னு சொன்னாலும் வந்து இந்த சைடில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது பூக்காத மரங்கள், அந்த பக்கம் இருக்கிறது வந்து அழகுக்காக யூஸ் பண்ணுறது பூக்கிற மரங்கள், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து வாசனை திரவியங்கள் உட்பட மற்ற மரங்கள், அதுக்கு அங்கால வந்து பார்த்தீங்க சொன்னால் காய்க்கிற மரங்கள், பழுக்கிற மரங்கள், அதாவது காய் பழம் அப்பேற்பட்ட இதுகள். இந்த ஐந்துரியங்கள், இந்த இப்படியான இதெல்லாம் வந்து ஒரு வாழை இனங்கள், அதுக்குள்ள நிறைய வாழைகள் இருக்குது. ஸோ மேலே பேர் எங்களுக்கு தெரியாது. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்தூரியம், அந்தூரியத்தில் வந்து நிறைய ரகங்கள் வந்து இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து தெரியும், தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்டில் சொல்லிக்கொள்ளுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாழை இனங்கள் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாழை இனங்கள், பட் பேர் தெரியாது. அழகாக இருக்குது என்னையா பார்க்கும்போது. எல்லாம் சின்ன சின்ன அப்படியே வீட்டுக்கு முன்னால் இந்த உள்ளுக்கு டேபிள் வழியை டேபிள் அதில் வைக்கிற இதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்கிற இடத்துலலாம் இது வைப்பாங்க சொல்லியிருந்தானே. முன்னுக்கு வந்து பார்க்கும்போது இதையும் வந்து சேர்த்து பாருங்க, வந்து கையும் வைக்கக்கூடாது, பச்சை பாம்பு இருந்தால் கூட தெரியாது. நைட்டு அண்ணன்ட்ட வீட்டை வந்தது. ஸோ இதுக்கு வந்து காம்பினேஷன் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. வீட்டை கொண்டு வச்சு அழகாக இருக்குன்னு ரெண்டு சாடிக்கும் அந்த மரத்துக்கும் அதே மாதிரி தான் இந்த வேறு லெவலில் இருக்குது. ரெட் கலர் அந்த தண்டு இருக்கு. அது ரெண்டு வேண்டி கொண்டு உங்க வீட்டில் ரெண்டு வீட்டு சைடுக்கும் வச்சுட்டா சும்மா செம்மையாக இருக்கும். இது வந்து அந்த வெல்வெட் மரம்னு சொல்லுவாங்க. வெல்வெட் துணி இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த இலையெல்லாம். அதனால அது வெல்வெட் மரம் பண்ணுவாங்களா? அப்படிதான் நாங்க இங்க வெல்வெட் அப்படிதான் சொல்றது. மோஸ்ட்லி ஆத்தோரம் குளத்தோரம்லாம் இருக்கும் தெரியுமா, அதுதான் இது இங்கே இருக்குது பாருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அது வந்து ஒரு மணி பிளான்ட் தான் அந்த வந்து அங்கே இருக்குது. அந்த ஐயாட வீட்டை கூட வந்து மரத்தில் நட்டு விட்டுருந்தார். அதாவது அப்பிள் ஐயா அங்கே அவர வீட்டில் வந்து இது நட்டுருந்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்க சொன்னாலும் வந்து உருட்டப்பிள். சுருட்டப்பிளா? உருட்டப்பிள். ஆமாம், அவருக்கு இந்த கிரீன் அப்பிள்னு சொன்னார், நம்ம உருட்டிட்டோம். உருட்டப்பிள் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன படியா இருக்குன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. என்ன இதில் ஒரு பேர் எழுதி போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அந்த பக்கம் ஒரு சில இடத்துல பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து பேர் எழுதுவே கிடையாது. இதெல்லாம் வந்து தொங்க விடக்கூடிய மரங்கள். இந்த இடத்துல தொங்க விட்டுருக்கலாம் பார்த்திங்க சொன்னால் அதில் வந்து மோஸ்ட்லி தொங்க விட்டு தான் வந்து வளர்க்குறது. அண்ட் அந்த சைடில் வந்து பார்த்திங்க சொன்னால் கீழே இருக்கையில் விடுறது, அப்படியே வந்து கொடிமை படர விடுறது, அப்படி சொல்லி பலதுமே வந்து இங்கே இருக்குது. அப்படியே வந்து ஒவ்வொன்றா பார்த்து போகையில் பேர் தெரியல, தான் பிரச்சனை. இங்கே இருக்கிற தோட்டக்கார இது வந்து இது பேரை மென்ஷன் பண்ணி பிரயோசனம் இல்லை. என்ன காரணம்னா இதெல்லாம் பொதுவா அழகுக்கு வைக்கிற, அழகுக்கு டேபிள்ல மீன் தொட்டிகளுக்கு அழகுக்கு வைக்கிற சாமான் மட்டுமே வைக்கிறது. இப்போ நாங்க வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் இது வந்து கொடி தாவரங்கள், கொடியா வளர்றது. உதாரணத்துக்கு சரியா, இப்போ இது வந்து இதுவும் கொடியா வளர்ற மல்லிகை தான். கொடி மல்லிகை. இதுவும் அந்த கொடியா வளர்றான். இந்த இது இருக்கு, இதுவும் வந்து அப்படியே இங்கே அப்படியே கொடியா படர்ந்துருக்கா. இது அப்படியே பைப் கொண்டு காட்டி அப்படியே வளைச்சி விட்டா அப்படியே வளைஞ்சு இந்த இதே பிளான்ல. ஆனா இது தோறு தொப்பி இனவான. இதுவும் அந்த இனம் தான், கொடி இனம். தொப்பி இதுல இருக்கிற முழுக்க கொடி இனம். இந்த வீட்டை இந்த கடதாசி பூ மரம் இருக்கு தானே. ஆமா, சரியா. இதை வந்து இது கொடியா வளரும். இதை என்ன செய்யறது, இப்படி டிசைனுக்கு பாருங்க, இதே மாதிரி மேக் பண்ணி அதுல படர விட்டு எப்படி இது பெரிய ஒரு இதயமா நாங்க செக் பண்ண எப்படி இருக்கும். ஐயோ இஞ்சி பாருங்கயா, எம்பிட்டு அழகா இருக்கு, செம்மழகா இருக்கு. இங்கே பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இது வந்து வெறுமனே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் தான் அதை காமிச்சிருக்காங்க, இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு அழகுல வந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த நெட் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணி ஒரு பொம்மை பண்ண போகிறோமா, பொம்மை மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து வளர விடலாம். அதே மாதிரி வரும். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதை வந்து வீட்டுக்குள்ள ஆறலாம் வச்சா சும்மா அவ்வளோ அழகா இருக்கும். நேரத்துக்கு நேரம் தண்ணி மட்டும் விட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நெச்சுரல் அப்படிங்கிற மாதிரி தோணலை, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இது நெச்சுரல் எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ அப்படி அதுதான் இந்த இதுக்குள்ள ஃபுல்லாக இருக்குது. நம்ம இது ஒரு கலரில் இருக்குது, அங்கே வேறு கலர் ரோஸில் இருக்குது, மற்றது ஜெலோவில் இருக்குது. அப்படி இங்கால இது வந்து கொடியாக வரக்கூடிய மரங்கள் தான். இந்த இதில் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது, ஆனால் இதில் ஒரு கலர்ஸ் தான் இருக்குது, அங்கால இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு கலர்ஸ். இதெல்லாம் கொடியாக வந்து வீட்டுக்கு முன்னால் கொடியாக படர விடக்கூடிய மரங்கள். இதெல்லாம் இப்போ இந்த பூ மரங்களில் வீடை அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. ஆமாம், இருக்கிறார்களுக்கு வந்து. ஆனால் இந்த அலரி பூ வந்து இப்போ நிறைய பேர் நாட்டுறாங்க. கேட்டுக்கு பக்கத்தில் பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அதுலேயும் வந்து 2-3 கலரில் இருக்கு நினைக்கிறேன். அப்படி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுவும் ஒரு விதமான அலரி தான். ஸ்கூலில் வந்து நாங்கள் இந்த அலரி பூக்கள் தான் 1000க்கு வந்து போவோம் கோயில் வந்து கொடுக்குறதுக்கு. இதுலேயும் கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது. மோஸ்ட்லி இதான் அந்த கொடி மரம் விளங்குதா. மற்ற மரம் வந்து மரமாக வளர்ந்து கொஞ்சம் பெருசாகும். இது வந்து கொடியா. ஆமாம், இது அப்படியே திருப்பி விடையக்க விழுந்துச்சுண்டா சிறப்பான சம்பவமாக இருக்குது. இல்லை, அது நட்டு தான் விட்டுருக்காங்க, கீழே சாஞ்சிருச்சு. ஸோ இதோட வந்து கொடி மரங்கள் முடியுது. அங்கேயும் இங்கேயும் வந்து கொடி மரம் இதுதான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு கலர்ஸுகள் இருக்குது.
ஓகே, அப்படியே மெதுவாக விடும். மெதுவாக விட்டாச்சு. அது காற்று தானே, இப்போ அதிகமாக காற்று வீசிட்டு இருக்கிறதுனால அப்படியே நிற்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய மரங்கள் இருக்குது. பேர் தெரியாமல் நான் ஒன்றும் சொல்லிடலாது. அண்ட் இந்த ஒரு வில்வரை பயன்படுத்தி தான் இங்கே மண்ணெல்லாம் தூக்கி கொட்டி செய்கிறாங்களோ எப்படி இருக்கு பாருங்க. அப்படி வந்து அங்கே வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அந்த மண் சட்டிகள் வந்து வண்டிட்டு போகிற நீங்கள் பிளாஸ்டிக் சட்டிகள் வேண்டதாக இருந்தாலும் வந்து இங்கே பிளாஸ்டிக்லேயும் வந்து வச்சுருக்காங்க, பெரிய பெரிய சட்டிகள். அப்படி வந்து நம்ம வந்து அந்த மரத்துகளுக்கு எண்ணெய்கள் அடிக்க போகிறோமா அதுக்கும் வந்து இங்கே வந்து எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் இங்கேயே வேண்டிட்டு போயிடலாம். மோஸ்ட்லி அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பசலைகள் இந்த அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். தேவையான அளவுக்கு பசலைகள் இருக்குது. நீங்கள் வந்து பயிரை வளர்க்குறதுக்கான பசலைகள் வந்து இங்கே இருக்குது. சின்ன பயிர்களை அதாவது சின்ன வேண்டிட்டு போகிற பூக்கண்டுகளை வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் இது வந்து இங்கே இருக்குது. அதை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அடுக்கில் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே சின்னதாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது, பாக்ஸ் மாடலில் அப்படி இப்படி சொல்லி எல்லாமே இதுலேயும் இருக்குது. அப்படியே இதெல்லாம் வந்து தோட வகை அண்ட் ரோஜா வகை அப்படி சொல்லி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொடி வகைகள். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடதாசி பூவாக இருக்கலாம், எக்ஸோராவாக இருக்கலாம், ரோஸாக இருக்கலாம், எக்ஸோரா அந்த எக்ஸோரா வாயாக இருக்கலாம் இருக்குது. மல்லிகை, கொடி மல்லிகை அது வந்து எக்ஸோரா, ஜெல்லோ அந்த சைடில் வந்து ரெட்லலாம் இருக்குது. அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செம்மையாக இருக்குது. இதை வந்து நடு வீட்டில் கொண்டு ஹாலில் போய் டைனிங் டேபிளில் வச்சா அம்மா அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பெருசாக வளரக்கூடிய மரங்கள். காட்டு நெல்லி, மாமரத்துலேயும் பல ரகம் இருக்கும் அவங்ககிட்ட. வந்து அப்படி விளாட் இருக்கும், அந்த வெள்ளை கொழும்பான் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்த கொழும்பான் இருக்கும். அப்படி சொல்லி வகையான மாமரங்கள் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நெல்லி, காட்டு நெல்லி, பெரிய நெல்லின்னு சொல்லி அப்படியே இது பூத்து இருக்குன்னு பூத்து. அது மட்டும் இல்லை, இங்கே அரச மரம்லாம் இருக்குது. அரச மரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து தேசி தோடை இனங்கள். ஆனால் என்னென்ன தோடை தேசி இதெல்லாம் இங்கே காய்ச்சபடி இருக்குது. சின்ன இது வந்து தேசி, இதெல்லாம் தேசி வகை. சரியா, இதெல்லாம் தேசி தான் இருக்குது. இதெல்லாம் தேசி வகை. அங்கே இருக்குது தொடம், ஓரளவு அது தொடமன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது தேசியே இல்லை, தொடமன் தான் நினைக்கிறேன். அப்படியே இது மாங்க அந்த காய்ச்சி நிற்கிது, காய்ச்சி இருக்கா பார்த்தீங்களா, விளாட்டுமா அப்படியே கொண்டு வச்சா சரி. ஏன்னா வாங்க வண்டி போய் சூப்பர். இங்கே நிறைய மரங்கள், அந்த காய்க்கிற மரங்கள், பழுக்கிற மரங்கள் எல்லாமே மோஸ்ட்லி காய்ச்சி தான் வந்து இருக்குது. அப்படியே ரேண்டமாக அப்படி விதைச்சி விட்ட மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாக வந்து அதான் இருக்குது. மூங்கில் கூட நிற்கிது பின்னுக்கு. அது ராட்சத மூங்கில் மாதிரி பெருசாக. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு ஊற்றிட்டு அது காய்ச்சி நிற்கிது. அங்கே பாருங்க ஃபுல்லாக அதில் வந்து காய்ச்சி நிற்கிது. காயெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்க, இந்த மாதிரி அங்கே நிறைய இடத்துல வந்து காய்ச்சி நிற்கிது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடதாசி பூ இனங்கள் கலக்கடராக அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த இது வந்து இதோட பேர் என்ன, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது அது வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, டைம் இருக்குது, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுலேயும் ஒவ்வொரு ரகம் இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஷ் அண்ட் க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்குது அது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைவே போயிருப்பீங்களே நீங்கள், வந்து குருநாகல் ஹைவேயில் முழுக்க இந்த மரம் வந்து நட்டுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மதில்களுக்காக வேண்டி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வேலியோரங்கள் சிங்களாக்கள்லாம் வந்து கூட வேலியோரங்களுக்கு இது நட்டு விட்டு வந்துட்டு அப்படி கட் பண்ணி விடுவாங்க. ஸோ வேலி வளர்ப்புகளுக்காக வேண்டி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே மூங்கில் இனங்கள், பல்வேறுபட்ட மூங்கில் இனங்கள் வந்து இருக்குது. ராட்சத மூங்கிலாக இருக்கட்டும், சின்ன மூங்கிலாக இருக்கட்டும், பெரிய மூங்கிலாக இருக்கட்டும், மஞ்சள் மூங்கிலாக இருக்கட்டும், பச்சை மூங்கிலாக இருக்கட்டும், விதவிதமான வித்தியாசமான பல ரக மூங்கில்கள் வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் கொண்டு போக முடியாதுயா. இதுவும் மூங்கில் ஒரு இனம். ஆமாம், இதுவும் மூங்கில் ஒரு இனம் தான். சின்ன இது கொண்டு போகலாம். இது வந்து அப்படியே கண்டா கிளப்பி தருவாங்க போல. அப்படியா? ஆமாம். இது வந்து சாடியில் வைக்கல, அது மோஸ்ட்லி சாடியிலே வச்சிருக்காங்க. சாடியில் மிச்ச காலம் இருக்காது. இதெல்லாம் மோஸ்ட்லி பெரிய இடங்களில் வந்து வைப்பாங்க, அந்த கார்டன் சைடில் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து கடதாசி பூ இனங்கள் வந்து அப்படி அடிக்கிறதுக்கு. அங்காள சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோட்டன் வகை, அதன் மற்ற பக்கம் போய் தான் காட்டணும் போல இருக்குது. ஒவ்வொரு பக்கமாக எதோ பார்க்குறதுன்னே தெரியாமல் இருக்குது, அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ மரங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படியே காண்பிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸோரா, படரக்கூடிய ரோஸ் வகைகள் இங்கே இருக்கிறது. அப்படி பார்த்து சொன்னால் இது வந்து கொடி மல்லிகை, அவ்வளோவுமே வந்து கொடி மல்லிகை. இந்த சைடில் வந்து பார்த்து சொன்னால் குரோட்டன் வகைகள், அது வந்து அதுவும் வித்தியாசமான நிறைய வகை வந்து இருக்குது. அவ்வளோ பராமரித்து வச்சுருக்காங்க. இப்போ இது ஒரு வகை அண்ட் இது ஒரு வகை அப்படி சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய காலத்து ஞாபகங்கள் வரும். முதல் எல்லா பேர் வீட்லேயும் வந்து இந்த மாதிரியான குரோட்டன் வகைகள் வந்து வளர்த்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் முதல்ல வளர்த்துருந்தாங்க, பட் வந்து இப்போ இல்லை. சொன்னால் அந்த மாற்றங்கள் வர மாற வேறு மரங்கள் வந்து நட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கும். அப்படி ஒன்று
ஸோ அடியை பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஒட்டு மரங்கள், நட்டு மரங்கள் கிடையாது, எல்லாமே ஒட்டு மரங்களேன். அடியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு செக்ஷன், 2 செக்ஷன், 3 செக்ஷன் முடிச்சிருக்கு. இது வந்து அடுத்த செக்ஷனா? இது வந்து கத்தாழை இனத்தை சேர்ந்தது. கள்ளி இனத்தை சேர்ந்தது. கள்ளி இனம், கத்தாழை, கள்ளி எல்லாம் அப்படியே அதுக்குள்ளே. இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும், தண்ணியெல்லாம் கூட தேவையில்ல, வெயிலெல்லாம் அதிகம், எவ்வளோ வெயிலுக்குள்ளே இருந்தாலும் வளரும், பட் வந்து வெயில் இல்லாமலும் வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட பாலைவனங்கள் இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் தொட்டா வந்து சின்ன சின்ன முள்ளு குத்தும். ஆனால் பாருங்கள், இது டைனிங் டேபிள்லாம் வைக்கிறதுக்கு வந்து செம்ம அழகாக இருக்கும். எவ்வளோ இங்கே இதுக்குள்ளே வந்து 3 இனத்தில் வச்சுருக்காங்க. இந்த கத்தாழை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். முள் கற்றாழை, அது கற்றாழை. மோஸ்ட்லி வந்து கற்றாழை இனங்கள் மேலே இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலைவனங்களில் இருக்கக்கூடிய கள்ளி இனங்கள் வந்து இருக்குது. இங்கெல்லாம் வந்து அது அப்பா சப்பாத்தி காலியாக பாருங்கய்யா, சின்ன அவ்வளோ அழகாக இருக்குங்க. பா இதெல்லாம் மேலே பாருங்க. ஆமாம்மா அழகாக இருக்கு. என்ன அதுலேயும் ஒரு பூ பூக்குது, செம்ம கியூட்டாக இருக்குது. வீட்டில் டைனிங் டேபிளில் தான் வச்சா அப்படி அள்ளி பீச்சு உதறி எரியும். இங்கே பாருங்க, நோமலாக தொடலாம், பாம்பு மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டில் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பேசுமே தெரியுமா, இதை மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லி தான். ஆமாம், அந்த கல்லி அதான் இருக்கு. இந்த எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இது இந்த மாதிரி தான். இது இப்படி தானே இருக்குன்னு அது பெரிய இப்படி ஆடும், அது இப்படி ஆடு இப்படி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது கூட வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு கையில் ஒரு ஆள் வச்சுருக்க மாதிரி உடஞ்சி போயிருக்குது அது. ஸோ இதுக்குள்ளே பூரா வந்து அந்த கள்ளி மற்றும் கற்றாழை இனங்கள் வந்து இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த சைட்லலாம் வந்து அதுதான் எதை பார்க்குறதுனே தெரியல, அடுக்கி வச்சுருக்காங்க. வா அழகாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கையில் 2 இனம் உங்களுக்கு நான் தூக்கி காண்பிக்கிறேன். எப்படி இருக்கும், இது ஒரு இனம், இது ஒரு இனம், அழகாக இருக்குது. ஸோ இதை இங்கே வச்சிடலாம், இது இங்கே வச்சிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்புலங்கா கை கட்டுறது இல்லை, வாய் கட்டுற தூரத்தில் வந்து இருக்குது, அழகாக அப்படி கடிச்சிடலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எக்ஸோரா அந்த பக்கம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோசினம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொப்பினம், அது அங்கேயும் வந்து எக்ஸோரா. இதே வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் இல்லை, இதெல்லாம் முதல்ல நாங்கள் கலரில் பிடிங்க கொண்டு நாட்டும். இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, ஜப்பான் ரோஸ். என்னது ஜப்பான் ரோஸ்? ஜப்பான் ரோஸ். ஓகே, நிறைய இடத்துல வந்து நாட்டுனது, பட் இப்போ இல்லாமல் அந்த மாந்து போயிடுச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு இனம் மாதிரியான ஒரு பூக்கன்று. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கள்ளி இனம். அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்குள்ளே பெரிய கள்ளி இனம், அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெரிய கள்ளி இனம் வந்து வச்சுருக்காங்க. வெள்ளைக்கல்லி, வெள்ளையா இருக்கிறதால வெள்ளைக்கல்லி, பச்சையா இருக்கிறதால பச்சைக்கல்லி, வாயில வரலாம் அடிச்சு விடுவோம். ஓகே, ஆப்பிள காட்டினா நாங்கள் அடுத்த கல்லி. ஆமா, இந்த இருக்கு, இதெல்லாம் ரோஸ் ஐட்டம் படியா இருக்கு. சின்ன சின்ன அந்த பெரிய ரோஸ் இல்லை, சின்ன சின்ன. அந்த உங்களுக்கு பக்கத்துல ரோஸை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. இது ஒயிட் அண்ட் ரெட் டபுள் கலர். ஸோ இது வந்து ஒரு இது வந்து இந்தியன் நொச்சின்னு சொல்லுவாங்க. இந்தியன் நொச்சியா? இந்தியன் நொச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மலை வேம்படையில மாதிரி இருக்குன்னு இந்தியன் நொச்சின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த பூக்கொண்ட வகையில் இது இப்போ இதுகள் வந்து அந்த எக்ஸோரா மாதிரி தான். இதில் வந்து பூக்காதான் அளவுக்கு நாங்கள் வச்சு அப்படி எக்ஸோரா பூக்கும்யா. எக்ஸோரா இல்லை, பூ குரோட்டன். சாரி, குரோட்டன் பூக்காத தங்கப்பா தக்கம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பூக்காத தாவரங்கள். இந்த இதாக நீங்கள் அந்த ஹைவேல வைக்கிறேன்னு சொன்னீங்களே, ஆமாம், அந்த சின்ன எல்லாம் ரோஸ், செம்பருத்தை, செம்பருத்தில ஒவ்வொரு இனங்கள் இருக்கு. செம்பருத்தியா செவ்வருத்தியா? செம்பருத்தி. செம்பருத்தி பூவே. ஒரு இடத்துல ஒரு பேர், கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்கள் வரும். ஓகே, அப்படியே இந்த இனங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே கலந்து வச்சிருக்காங்க, பூக்கிற இனங்கள் பூக்காத இனங்கள் அப்படி சொல்லி ரெண்டும் கலந்து இருக்குது. சில பூமரக்கன்றுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மலைய பக்கத்தில் அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் இங்கே நட்டோம்னு சொன்னால் அது வந்து வளர்ந்து வராது. ஆகையினால வந்து அந்த மலைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பூமரங்கள் வந்து இல்லை, காணக்கூடிய மாதிரியும் இல்லை. இப்படியானதுல வந்து கூட மலைய வளரும். செவ்வந்தி பூவெடுத்து அது விதைக்கி விட்டுருக்காங்க போல, அப்படியே காய விட்டுருக்காங்க. ரைட். ஓகே, இது வந்து எக்ஸோரா இதுல வந்து ஒரு இனங்கள். அப்படியே இது அந்த ஐயாவிட்ட பார்த்தோமே, அப்பிள் ஐயாவிட்ட காசிப்பூவா. ஆமா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுகளும் வந்து அந்த நான் சொன்னேன் வெல்வெட், இதெல்லாம் கூட மலைய பக்கங்கள்ல இருக்கும். இதை பாருங்க, வெல்வெட் துணி மாதிரியே இருக்கும், அழகா இருக்கு. குரோட்டனை பாருங்க, இங்கே இதை பார்க்க வந்துட்டோம். 5 வருங்க சின்ன குரோட்டன் கலர்ல இருக்கியா. வாவ், கை வைக்கிறது பயமா இருக்கு, பாம்பு இருந்தாலும் தெரியாது. ஆனால் இது அழகா இருக்கு. இந்த படியை பாருங்க, இது வித்தியாசமான குரோட்டனையே, குடம் மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றும் உருண்டியா அழகா இருக்கு. ஸோ அது வரைக்கணும். அப்பயே வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து இந்த செக்ஷனை வந்து அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போக போகிறோம். அப்படியே பார்த்தீங்க சொன்னால்
குதிரையா அது? ஆமா, குட்டி குதிரை. குதிரை. ஸோ கார்டனில் வைக்கக்கூடிய மாதிரி பெயிண்டிங் பண்ணி எடுக்கலாம். ஓ, கொஞ்சம் சுத்தி பார்க்கறதுக்கே தலையெல்லாம் சுத்த. இப்பதான் நாங்க முக்கியமான இடத்துக்கே வர போறோம். என்னடா அந்த அப்புள் மரம் இருக்கு, அங்க வரப்போறோம். சரியா, அவதானிக்க வேண்டிய விஷயம். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, பேசுறீங்களே தவிர பாம்பு வெளியில விட மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் விடையிலாது அப்படிங்கிற மாதிரி தான். வந்ததுல இருந்து அந்த அப்புள் மரம் இருக்கிறீங்க காண்பிக்க மாட்டேங்கிறீங்க. பார்ப்போம், கண்டுபிடிப்போம். ரைட். அதுல வந்து பெஸ்ட்டுக்கு இது ஒரு தோடை இனம். சரிங்களா? அம்மம்மா முள்ளு குத்துற மாதிரி இருக்கியா? இது ஒரு தோடை இனம். தோடையில மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி, காயிலையும் அதே மாதிரி தான். இங்க பாருங்க, இந்த தோடையை பாருங்க. நான் வாழ்க்கையில இப்படியான தோடையை பார்த்ததே கிடையாது. கிரீன் அண்ட் ஜெலோ ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தோடையோட இந்த இனத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து வித்தியாசமா இருக்கு, அழகா இருக்கு பாக்குறது. எல்லாம் காய்ச்சி இருக்குது. ரப்பர் மரம் கிடையாது, பியூர் நேச்சுரல் ஒரிஜினல் மரங்க. அப்படியே பாருங்க, இதெல்லாம் அதே இனம் தான். அப்படியே இந்தியால வந்தா இது வேற ஒரு இனம். இது எல்லாம் இல்ல இதுவும் அந்த சேம் இனம் தான். இதுவும் சேம் இனம் தான். ஜெலோ அண்ட் கிரீன், அதுல ஜெலோ அண்ட் ஒயிட். அது என்ன சொன்னா, இதெல்லாம் வந்து ஹைபிரிட்னு சொல்ல. அதை விட இது வந்து டிஎன்ஏ எல்லாம் மாத்தி செய்து பாருங்க. இந்த சின்ன மரத்துலயே எவ்வளோ ஆரஞ்சுன்னு சொல்லி, இது இன்னும் பழக்கல. கிலோ கணக்கில் தொங்குது. கிலோ கணக்கில் தொங்குது. வா, இந்த பழுத்து நிற்கிதியா? இப்போ இந்த மரத்தை வண்டிட்டு போனோம்னா இந்த மரத்தோட சேர்த்து இந்த பழம்லாம் நம்மளுக்கு தானே. இதெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி காரத்தில் தொங்கு. அதான் கம்பு நட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஓ சரி, இதெல்லாம் அதே இனம் தான். இது காய்க்காத, ஒரு விலைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காங்க. அது ஒரு விலை, இது ஒரு விலை. அங்கால மாதுளை இந்தியன் மாதுளை. அப்படியே அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அப்படியே போவோம். இந்த பச்சை காடனுக்குள்ள இன்னும் போகல. இங்க பாருங்க, எல்லாமே எல்லாமே காய்ச்சி தொங்குது. சரி, இந்த ஒரு இனத்துல அந்த ஐயாட்ட எனக்கு என்ன காய்ச்சி நிக்குது ஃபுல்லா? இந்த இனம் போல, இந்த இனம் தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க மாமர கண்டுகள் அழகான சைஸ்ல அற்புதமா வந்து அடுக்கி விட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒட்டு மாமரங்கள். பாத்தீங்கன்னா சரி, இங்க ஒரு ஒட்டு இருக்கும், இது வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த ஒவ்வொரு ஒட்டுலையுமே வந்து கீழே ஒரு மாமரத்துல இது இருக்கும், மேலே வந்து தண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய முத்தின மரத்துலேருந்து வெட்டி கட் பண்ணி, அதாவது கட் பண்ணி வந்து அதை வந்து நட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இனங்களில் வந்து இருக்கும், வெள்ளை கொழுமான், கருத்த கொழுமான், பிளாட் அப்படி சொல்லி. கொய்யா அதுவும் ஒட்டா இல்லை? ஆமாம், இல்லை ஒட்டு இல்லையா? ஒட்டு இல்லை, தடி போல. ஆமாம், ஒட்டுனா கீழே தண்டு மொத்தம். ஆமாம், அது வந்து ஒட்டு நினைக்கிறேன். அது வந்து இந்த ஹார்டாக இருக்கு. இது பெருநெல்லி. அதாவது காட்டு மலைவேம்பு. மலைவேம்பாது நம்பர்லங்காவா? மலைவேம்பு தானே? ஆமாம், மலைவேம்பு. அதுக்கங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிய மரம். அதுக்கங்கால வந்து பார்த்தீங்கன்னா காம்பரங்காய் மரம் வந்து இருக்குது. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பேஷன் ஃப்ரூட். இங்கே பாருங்க, பேஷன் ஃப்ரூட்லேயே 2-3 இனம் இருக்குது. சிங்கிளா கட்ட மோஸ்ட்லி ரெட் கலர்லாம் இருக்கும். அடுத்து மஞ்சள் கலர், அது மஞ்சள் வந்து எப்படியும் பச்சை வந்து இதே மஞ்சள் வரும். அடுத்து ரெட் கலர்லாம் இருக்கும். இது என்ன இனம் அப்படிங்கிறது தெரியாது. இது அந்த சிறுநெல்லி. சிறுநெல்லி. இது இப்போ இல்லை அவரோட வந்து. ஆமாம், சிறுநெல்லி பெருசா இல்லை. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகங்கள் இருக்கு. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பு மரம் இருக்கு. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா. இது என்ன கொய்யா தெரியுமா? சிவப்பு கொய்யா. மோஸ்ட்லி இவங்ககிட்ட சிவப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அண்ட் வந்து இதெல்லாம் வந்து தொங்க விடக்கூடிய வந்து மரங்கள். நான் தூக்கி காண்பிக்கிற கஷ்டம். அழகு. இது பிலாமரங்கள். இது பலா, இது கொய்யா, இது ஆன கொய்யா. இந்த கொய்யா வந்து பாருங்க, இது வந்து வெள்ளையும், இது வித்தியாசமா இருக்கியா? தெரியலையே, இந்த கொய்யா நாங்கள் பார்த்ததே இல்லை. பாருங்க, வெள்ளையும் பச்சையும் வந்து சேர்ந்துருக்கு. இதோட பேரும் வந்து தெரியாது. மோஸ்ட்லி வந்து இங்கே ஹைபிரிட் இதுகள் வந்து கூட இருக்குது. வேற வேறங்கள்லாம். ஆமாம், அதாவது வந்து கலவன் பாடசாலை. இது என்னையா? அது என்னது? பிலா இல்லை, இது பலா இல்லையா? இங்கே பாருங்க, இது பலாவா? இது லாவுலு பழம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மஞ்சள் கலர் உள்ளுக்கு லாவுலு பழம்னு சொல்லுவோம். ஓகே, வித்தியாசமா நிறைய இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, சரி விடுங்க. இது இல்லை, அதெல்லாம் உண்மையிலே லாவுல் தான். ஆப்பிள் மட்டும் தான் தப்பா போயிடுச்சு. இது என்னது? இது உண்மையிலே தெரியலப்பா. தெரியல, நான் தெரியணும். அது தெரிஞ்சா கவுண்ட் பண்ணுங்க. இது என்ன மரம்? இது முருங்கை, இந்தியன் முருங்கை பாருங்க, சின்ன கண்டு எப்படி இருக்குன்னு. அது பப்பாயா இருக்கு. அப்படி இது சத்தியம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சவனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, குருவி கூட எல்லாம் கட்டிக்கியா? குருவி கூடா? ஆமா, இருக்கணும். குழப்பாத. குருவி கூடு கட்டிருக்குது. குடும்பத்தை கலைக்க கூடாது. ஒவ்வொரு இனம் மாம்பழம் என்ன போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கிலோ மாம்பழமா? இது பேங்காக் ரெட் மேன்கோ. இங்க பாருங்க, பேங்காக் ரெட் மேன்கோ எல்லாம் பிராண்டட் தான். ஆமா, இதுவும் பேங்காக் தான். பேங்காக் ரெட் மேன்கோ. அப்ப கொண்டு நட்டுருவோமா, காய்க்குமான்னு பார்ப்போமா? ரெட் கலர்ல ஒவ்வொரு இனத்துலயுமே வந்து இருக்குது இங்க. சூப்பர். இதுக்கு அரசு லட்சணை போய் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, என்னது அரசு லட்சணை? கவர்மெண்டால எடுத்துருக்காங்க. இங்க தெரியுது, அங்கீகரிக்கப்பட்டது. இங்க அங்கீகரிக்கப்பட்டது. அப்படியே இது வந்து என்ன
கற்பூரவள்ளி. சதைக்கரைச்சானா இல்ல கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி சதைக்கரைச்சானுக்கு இதுல சின்ன சின்ன இலை இருக்கும். ஓகே. இது கற்பூரவள்ளி. இது பிடிங்கி நாங்க தடிமண்ணுக்கு இதுகளுக்கெல்லாம் வழியா சாப்பிடலாம். அப்படி அங்கால கற்பூரம். சரி, இது கத்தரிக்காவா? எங்க? இந்த ஆமா ஆமா கத்தரிக்காய் விதை போட்டு வச்சுக்கான். யா, தேடின மரம் இங்க உள்ளது வில்வ மரம். வில்வம். வில்வம் இருக்குது, படி அழகா இருக்குது. சின்ன மரம் நட்டு எடுத்தா அழகா வந்து சேரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தில மரம். ஐயா எல்லாம் இங்கே வேண்டி கொண்டு நட்டுருக்காரு போல கிடைக்குதுன்னு. அவர் இங்க இருந்தா அங்க பூங்கா வச்சுக்காரு. ஆனா நீட்டா வச்சுக்காரு. நீட்டா வச்சிருக்காரு வெத்தில. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மிளகு பாருங்க காய்ச்சி நிக்குது. யோ கொண்டு நட்டு காய்க்குதா இங்க பாருங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் மலையத்துல தான் செய்வாங்க. மிளகு. அப்ப அதுவும் மிளகா இல்ல வெத்திலையா? எது அது வெத்தில தான். அது வெத்தில தான். இது மிளகு பாருங்க காய்ச்சி நிக்குது மிளகு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பழம் நிக்குது. அப்படி இங்கால பாத்தீங்கன்னாக்கா பாக்கு மரம், கமுக மரம் நிக்குது. இது ஒரு மரமா இருக்கும். இது கருவா தானே? கருவா தான். அது கருவா. இது என்ன மரம் தெரியல. செரிக்கண்டியா? செரி மரம் நிக்கு பாருங்க. செரி நிக்குது. அப்படியே இது வந்து அம்பர்லங்கா, பெருநெல்லி, சிறி நெல்லியா, சின்ன நெல்லி. அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து கமுக. அப்படியே எவ்வளோ கமுக இருக்குது பாருங்கள். வீட்டில் கொண்டு வளைச்சி வேண்டி வச்சிடணும். நான் ஒரு வளவு வேண்டி வீடு கட்டினேன்னா அப்படியே ஃபுல்லாக காடனாக தான் வச்சுப்பேன். இப்போ கூட இருக்கலாம், நம்ம வீட்டு வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் இட வசதியை பத்தாது. சும்மாவே நட்டு வச்சுருக்காங்க நிறைய மரம். இது வந்து ஒரு ஹைப்ரிட்டின கொய்யா தான் இங்கே இருக்குது. அங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஜம்புல அப்படியே நிற்கிது. அப்படி கமுகம் வந்து ஒவ்வொரு சைஸுக்கு இருக்குது. பெருசு சின்னன்னு சொல்லி ஒவ்வொரு சைஸுக்கு வச்சுருக்காங்க. இது பன்னீர் இல்லையா? அதான் இது இல்லை இது தேக்கு மரம். ஓகே. பன்னீர்லையும் இதே மாதிரி தானே? இதே மாதிரி தான். இது தேக்கு. இது ஒரு மரம். இது என்னன்றதே தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன மரத்தில் இது வந்து ரெட் சந்தனங்க. இது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். முதல்ல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து மரத்தை பார்க்குறேன். இதை பார்த்து சொன்னால் இது நார்மல் மற்ற சந்தன மரம். ஸோ சந்தன மரத்தில் 2 விதம் இருக்குது. வந்து ஒன்று சிவப்பு, இன்னொன்று வந்து மற்ற சந்தன மரம். ஸோ 2மே வந்து இங்கே இருக்குது. இங்கே படர விட்டுருக்காங்கய்யா. இது மாவுல அதே மா இனம் தான், கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய சாடியில காய்க்கும். இது காய்க்கும். இதெல்லாம் இன்னொரு கொஞ்சம் காலத்துல காய்க்கக்கூடிய மரங்கள். ஓகே. அப்படியே நாங்கள் இதால வந்து இங்கே பாதை பிளாக் பண்ணிக்காங்க. என்ன பிரச்சனை? நல்ல விஷயம்டா, நாங்கள் மரங்களை வந்து காய்ச்சபடியே வாங்கலாம். இந்த இருக்கு. இது என்ன பேர்? இது என்ன பேர் தெரியாது எனக்கு. இது வந்து சொன்னீங்களே பெரளிக்காய் காய்ச்சி நிக்குதியா? இங்க பாருங்க, கொத்தா தொங்கு பாருங்க. அப்படியே வச்சு அப்படியே கடி சாப்பிடலாம். நல்ல முத்துன விரலிக்காயெல்லாம் நிக்குதியா? அப்படியம்மா. சரியா? புளிய மரம் கூட காய்ச்சி போயிருக்குயா. இந்த ஆட எப்படி பூத்து காய்ச்சி இது இப்படியே கொண்டு வச்சுட்டா சரி, நாங்கள் ஒன்றும் செய்யவே. ஆனால் இங்கே இந்த கொண்டு போகிறதா மேட்ரு. பெரிய வண்டியில் தான் கொண்டு போகணும். அதுதான் மேட்ரு. சரி, நம்மளோட பெரிய ஈரப்பழம்லாம் நிற்கிது இங்கே. எங்க இங்கே வருங்க சைஸு. இது அப்படியே சின்னலேருந்து அப்படியே வளர்ந்துட்டு போல. அங்கே ஜம்புக்கா மரம் எந்த பெருசாக இருக்குண்டு. ஆமாம், அதெல்லாம் கொண்டு வச்சா ஒரு மாசத்துல தூக்கி காட்டல. ஏன்னா அந்த பெரிய பேக்ல வச்சுக்காங்க. அப்ப இதெல்லாம் அப்படியே விற்கிறதுக்கு தான் வச்சுக்காங்க. சும்மா வடிவுக்கு அப்படின்னு இல்லை. இந்த புளியங்காய் அது இது கொய்யாவும் காய்ச்சி நிற்கிதியா? இது ஊர் கொய்யான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சின்ன கொய்யா, காடு வழி நாங்கள் பிடிங்கி சாப்பிடுவோம். அதுவா? ஓகே, சரியா? அந்த கொய்யா. ஓகே. அப்படியே அம்பர்லங்கா பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொச்சா காய்ச்சி நிற்கிது. அம்பர்லங்கா அங்கே பாருங்க. நிற்குதையா கூடுதலா? ஓ மை காட். அப்படியே கொண்டு போட்டு நட்டு பயன்பெற வேண்டியது மட்டும்தான். நாங்கள் காய்க்க மட்டுமெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க தேவையில்லை. சரியா? இந்த இன்னும் நாங்கள் வார வருஷம் வந்தால் இந்த பிளாவும் காய்ச்சிடும் போல. இந்த பழம் சொல்லியே ஆகணும். பார்த்தீங்கன்னா செம்பகவீரியன் சிங்களாக்கள் இதுல சிங்களத்தெல்லாம் அடிச்சு நம்பர் பிலா. ஆமா, இது உண்மையில என்ன ஒரு பழத்தை எடுத்தாலும் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு. பழம் இல்லை, மற்ற மரங்களா இருந்தாலும் சிவப்பு கலர்ல இருக்கிறதுக்கு விலை கூட தான். வந்து செவ்வாழையா இருக்கலாம், பழவா இருக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேண்டிய ஒரு தோட்டம் மாதிரி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதெல்லாம் விற்கிறது வந்து அவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். வெல்கம் டு ஆப்பிள் மரம். கிரீன் ஆப்பிள்யா? சரியா? சும்மா சொல்லக்கூடாது, கிரீன் ஆப்பிள். வெல்கம் டு ஆப்பிள் மரம். அதாவது வந்து இது உண்மையிலேயே வந்து இது எப்படின்னு சொன்னா, இது ஒரு சிவப்பு கலர் ஒரு இளந்த பழம். பெரிய இளந்த பழம். சரியா? நாங்க போட்டோவை காட்டுவோம். இந்த இருக்கா இளந்த பழம். இதைத்தான் அப்புளு கண்டு எங்களை அப்புள் ஆக்கி விட்டாங்க. ரூபி ஆப்பிள் பேர். அப்ப என்னையா இது? இது ஒரு ஆப்பிள் தான். இங்கிலீஷ்ல வந்து இது ஆப்பிள்னு தான் சொல்றாங்க. ஆமா, தமிழ்ல வந்து இது இளந்த பழம்ங்கிறாங்க. இது ஆப்பிள்ல ஒரு ரகம் தான். அதாவது ரூபி ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னா அவங்களே கவலைப்படலாம். ரூபி ஆப்பிள்னா என்ன பேர்? ஆப்பிள் தானே போட்டிருக்காங்க. அப்ப நாங்க பிள்ளையா சொல்லல. சரியா தான் சொல்லிருக்கோம். யோ, நாங்க சரியா தான் சொல்லிருக்கோம். எங்களை மிஸ்டேக் இல்லையா? இதான் அந்த மரம். இது இளந்த மரம் மாதிரியே இருக்கு.
ஒருவேளை ஐயா அந்த பேரை பார்த்து தான் அப்பிள்னு வேண்டி போயிருக்காரு இல்ல இருக்கலாம் இல்ல இது ஆப்பிள் பழம் மாதிரி தான் இருக்குது இருக்குல்ல பேரே அதை ஒரு அப்பிள்ன்ற ரகம் தான். அப்புறம் என்ன நாங்க சாட்சியை காட்டுறோம், நீங்க அப்புறம் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இது என்னன்னு சொல்லி. டவுட் கிளியர் பண்ணிட்டோம். அப்பிள் தான் இப்பதான் மனசுக்கு இனி கண்ணாடியை போட்டுக்கும். அப்பிளே தான் ஆனா என்ன ஆப்பிள்னு தெரியல. பிராண்டட் ஆப்பிள் ஒன்று தான், என்ன ஆப்பிள்னு தெரியல. அப்ப நாம தப்பா சொல்லல, நான் கரெக்டா தான் சொல்லிக்கிறோம். சரியா தான் சொல்லிங்க. அதாவது தமிழ்ல வந்து இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெரும் இழந்த பழம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்ல சொல்றாங்க. தமிழ்ல சொல்றாங்க. ஒருவேளை ஆப்பிளுக்கு தமிழ்ல இழந்த பழம்னு பேர் இருக்குமோ தெரியலையா? இழந்த பழம் ஆப்பிள்ல தமிழ்ல அது கிச்சடியா ஏதோ என்ன பேர் சொல்லுவாங்க. அப்பிளுக்கு தமிழ்ல என்ன? அப்பிளுக்கு தமிழ் வரதான் சிறந்த பேர் இருக்கு. இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க என்ன மரமண்டே தெரிய மாட்டேங்குது. ரைட் ஓகே. அப்படி இருந்தா ஆப்பிளா அங்கால ஒரு நிமிஷம் ஆப்பிள்ன்ற பிரச்சனை கிளியர் ஆயிடுது. ஆமா கன்ஃபார்ம். இன்னொருக்கா காட்டும் இல்ல கலட்டி கொண்டு போவோமா? அப்படியே பாருங்க மக்களே, இதுதான் அந்த அப்பிள். ஐயா விட்டு இருந்த அப்பிள், ஐயா விட்டு இருந்த அப்பிள் இதுதான். நாங்க அவர் எங்க வேணாலும் அங்கேயே வந்துட்டோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இது அப்பிளா இல்லையா என்ன சாமா. இங்கிலீஷ்ல அப்பிள் தான். நாங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கோம், சரியா தான் சொல்லியிருக்கோம். தமிழ்ல தான் சொல்ல மறந்துட்டோம், மன்னிச்சிருங்கப்பா. தமிழ்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஒரு பெரிய ரக இழந்த பழம். ஸோ இழந்த பழம் எங்களுக்கும் இல்லை, இழந்த பழம் உங்களுக்கும் இல்லை. விட்டுருங்க, 2 பேர்த்துக்கும் வேணாம். அப்படியே பேபி ஆரஞ்சு. சரியா? இந்த இது வந்து பேபி ஆரஞ்சு. இதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ. ஐயோ, இது பேபி ஆரஞ்சு தானே? ரைட், காட்டுவோம் ஆதாரத்தை. பிங்க் லெமன். சரியா? இந்த இருக்குது பிங்க் லெமன் சொன்னால் கூட யூஸுக்கு மஞ்சள் தேசியன்று தானே வருது. ஆனால் இது வந்து பேபி ஆரஞ்சு தான் கண்டிப்பாக. அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கூட அந்த யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படிதான் இருக்குது. அப்படியே காய்ச்சி தொங்குதுவா பா. இஞ்சி பாருங்க, ஷா கொலையாக காய்ச்சி தொங்குதியா அம்மா. இந்த பழம் வந்து சாப்பிட்ற பழம் மரம் உண்டு. ஆனால் இது எப்படி, இதுக்கு என்ன பேருன்றது நமக்கு தெரியும். அந்த இருக்கு அந்த சிவப்பு காய், ஒரே ஒரு காய், ஒரு காய் இருக்கு திக்கா. அந்த இருக்கு இலக்கிய கீழே கண்டியா இதுதான். இது சாப்பிட்ற என்ன பேரு? சின்ன ஒரு பழம். இந்த இருக்கு இந்த இருக்கு செரிப்பழம் மாதிரியே இருக்கு. செரிப்பழம் மாதிரியே இருக்கு. அது என்ன பெயர்ன்னு மட்டும்தான் விளங்க மாட்டேன். கீழே போட்டிருக்காங்களா? முன்னுக்கு பாருங்க. போனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால நமக்கு இல்லை, அது என்ன பேர் தெரியலை. அப்படிங்கால நாங்கள் பார்த்து ஒரேஞ்சி அந்த இதுகள் தான். அப்படியே வந்து இதோட இந்த பாம்புண்ட தோட்டம், பாம்பில் இருக்கிற பொருட்கள் முடியுது. நாங்களும் வந்து முடிக்க போகிறோம். உண்மையிலாம் பார்க்கும்போது நம்மளோட வீட்டில் எல்லாத்தையுமே வேண்டி கொண்டு வச்சு அழகுப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அந்த காய்க்கிற மரங்களை ஆஞ்சி பறித்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும், பழுக்கிற மரங்களை பழத்தை பறித்து சாப்பிடுங்கிற மாதிரியும் வந்து தோணும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டைனிங் டேபிள் வந்து வைக்கக்கூடிய மாதிரிக்கு அழகாக அற்புதமாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து வரலாம். இது வந்து USA ஃப்ளவர் கார்டன். கரெக்டான லொக்கேஷன் வந்து சொல்லியிருந்தோம் வந்து நாங்கள் நுணாவில் சாவக்கச்சேரி. ஸோ கோடிக்கணக்கு பெருமதியான ஒரு கார்டனை இங்கே வச்சுருக்காங்கன்னா அதை நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து உருவாக்கிக்கலாம். கோடிக்கணக்கில் வந்து லாபம் தரக்கூடிய வந்து சில விஷயங்கள் வந்து இங்கே இருக்குதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மேங்கோவில் வந்து ரெட் கலரில், பலாவில் அந்த ரெட் கலரில் வந்து இருக்குது. ஆப்பிள் இருக்குது. கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக ஆப்பிளை வாங்கிட்டு போய் நட்டுருங்க. காய்க்கு விட்டு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கான நோக்கம் இது ப்ரொமோஷனுக்கா இல்லை அப்படித்தானே? கண்டிப்பாக அந்த அப்பிள் மரத்தின் டீட்டெயிலை கிளியர் பண்ணுறதுக்கு. ஆமாம், சரி, அது கிளியர் ஆகிட்டு. அது அப்பிள்னு தான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்பிள் ஏது அப்பிள்னு நமக்கு தெரியாது. அப்பிள்னு சொன்னாங்க, அப்பிள்னு இருக்குது, நாங்கள் அப்பிள்னு சொன்னோம். அதுக்காக தான் இப்போ தான் மனசு கொஞ்சம். ஆமாம், ஒரு விட நம்ம போய் சொல்லிட்டோம், தெரியாமல் நம்ம போய் சொல்லிட்டோம். ஏச்சு பேச்சு வேண்டி. ஸோ நீங்கள் ஏசின எந்த ஒரு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் எங்களுக்கு வந்து பழிக்காதுன்னு சொன்னாங்க. பொய் சொல்லலை, நாங்களா ஹரிச்சந்திர பரம்பரையை சேர்ந்தவங்க கிடையாது. இல்லை, கிடையாது. அதான் எனக்கு கிடையாது. ஸோ அதோட இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை தான் இங்கே போர்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டோமா? இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து பாருங்கள், இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டில் வந்து இதெல்லாம் வேண்டி வச்சுன்னு சொன்னால் சின்ன பசங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு நேச்சுரலாக இருக்கும்போது அவங்களோட மனசு வந்து அந்த உள்ள ரீதிகள் வந்து ரொம்பவே ஒரு பிரீத்திங் எனர்ஜி வந்து கொடுக்கக்கூடியது. அதாவது ஆகையினால வீட்டை வந்து எப்போவுமே வந்து பச்சை பசங்க வச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு கூட அந்த ஐயாட வீட்டை போனது அங்கேயே இருந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டு வந்து வந்துச்சு. உண்மையிலே அப்படி தான். ஸோ அப்படி தான் இருக்கணும், பச்சை பசங்க ஒரு இடத்துல இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து நிறையவே வந்து மரங்களை வேண்ட போகிறீங்க. அதை மாதிரி அந்த மரங்களை வந்து நட்டு வைக்கக்கூடிய பூச்சாடிகள் வந்து நட்டு வைக்கக்கூடிய அந்த பூச்சாடிகள் பூ மரங்கள் நட்டு வைக்கக்கூடிய பூச்சாடிகள்லாம் வேண்ட போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து
அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்பிளேல காண்பிக்கிறேன். அண்ட் அது போக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணி கொடுறேன். தேவையானவங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். போன வீடியோவில் வந்து சில தவறுகளை வந்து இழைச்சதுனால அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே பிரகலாதன். கண்ணன் அண்ணா. ஓகே, பாய்.